அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9 மாதமாக கண்ணிமையை போல பாதுகாத்து இந்த 10ஆம் மாதத்திலே வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்தில் ஒரு தகப்பனே, இந்த 9 மாதத்தை கண்ணிமை போல பாதுகாத்தீர். இந்த 10ஆம் மாதத்திலே அதிகாலை வேளையிலே எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து, இந்த வார்த்தையிலே எங்களை வாக்குத்தத்தமாக வாக்குத்தத்தத்தை கொடுத்து எங்களை வாழ வைக்கிறவரே, இந்த வாக்குத்தத்தத்தில் இந்த 10ஆம் மாதம் முழுவதுமாய் நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உருவடைத்தார். நல்ல வார்த்தையை கட்டளிடும், அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கிற இருதயங்களை கர்த்தரின் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஆமென். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12-13. நண்பு பிள்ளைகளே, 9 மாதமாக என் வாழ்க்கையில் எதுவும் நடப்பெறலை. எத்தனையோ ப்ரேயர் வச்சேன், என் குடும்பத்தில் எத்தனையோ உபவாசம் போட்டேன், எத்தனையோ காரியத்தில் தசமாகம் கொடுத்தேன், காணை கொடுத்தேன். இந்த வருஷம் தொடங்கி 9 மாதம் ஆச்சு, எதுவுமே நடக்கலை என் வாழ்க்கையில். சோர்ந்து போயிருக்கிறாயா? வேகுலத்தோடு இருக்கிறாயா? அன்பு சகோதரனே, அன்பு சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க. இந்த வானிலை சொல்கிறார், இந்த 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், உன் வார்த்தையின்படி செய்தேன். என்ன வார்த்தை கேட்டீங்களா செய்ய போகிறாருன்ட்டார். உன் வார்த்தையின்படி செய்தேன். என்ன வார்த்தை விண்ணப்பிச்சு வச்சு இது வருஷம் 9 மாதம் கேட்டியோ அதை செய்துட்டுன்னு சொல்கிறாருங்க. செய்துட்டாரு. பயப்படாதீங்க. இந்த கால வேளையில், இந்த 10ஆம் மாதம் அதிகால வேளையில் இந்த வார்த்தை மூலியமாக கேட்டு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். சோர்ந்து போயிருக்கிறதும் ஞானம் இல்லாத இருந்திருக்கும், ஞானம் நடக்கிறதுக்கு விட்டுட்டார். பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. ஞானம் உள்ள இருதயம் உனக்கு தந்துட்டார். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்போதும் இல்லை. அப்படியாப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்க போறார். சாலமோன் ராஜாவை பற்றி சொன்னார். எப்படின்னா, சாலமோன் இதுக்கு முன்னாடி யாருமே இது மாதிரி ராஜாவை வாழ்ந்ததே கிடையாது, இதுக்கு பின்னாடி வரப்போகிறோம் அதுமாதிரி ராஜாவும் கிடையாதுப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்த போகிறாங்க. சாலமோன் ராஜா எப்படிங்க இருந்தார்? அதுக்கு முன்னாடி வேதத்திலே சாலமோனை கூட ஒரு ராஜா இல்லைன்றான். அப்படியாப்பட்ட உனக்கு முன்னால் இருக்க போகிற காரியத்தை இப்போ சோர்ந்து போயிருக்கிற 9 மாதமாக உன் வாழ்க்கையில் நடைபெறல என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்தா சார், உன் வார்த்தைப்படி தந்தேன், ஞானம் கொடுத்துட்டேன், ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? எப்படியாப்பட்ட வார்த்தை கொடுத்துருவேன்? செய்தேன், ஞானமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். அந்த இருதயம் வந்துச்சுன்னா நம்ம ஞானம் நடக்கும்போது நமக்கு ஆசை வரணுங்க. இந்நாள் வரைக்கும் ஞானம் இல்லாத ஜபித்திருப்போம், ஞானம் இல்லாமல் நடந்திருப்போம். இப்போ அந்த ஞானத்தை நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா நம்ம ஞானமே நடக்கும்போது ஆசீர்வாதம் வருமா வராதா? வருங்க. அந்த ஞானத்தை கொடுத்துட்டாரு. அது இல்லாமல் இன்னும் ஒன்று வார்த்தை பேசுகிறாரு. 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எதுவும் இன்றி நீ ஒரு நாள் கேட்டியப்போ 9 மாதமா நடப்பிற வருத்தத்தோடு இருந்திய, அதுவும் இன்றி அதையும் கொடுத்துட்டேன், அதையும் செய்தேன்னு சொல்லிட்டார் 12ஆம் வசனத்தில். 13ஆம் வசனத்தில் அதுவும் இன்றி, நீ கேட்டதும் இன்றி, கேட்டது அதையும் கொடுத்துட்டோம்பா, நீ கேட்டது இல்லாத அதுவும் இன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். நீ கேட்கக்கூடாத ஐஸ்வர்யம்பா, அதையும் கொடுக்க போகிறோம்பா இந்த மாதத்தில் 10ஆம் மாதத்தில். 10 கற்பனைகள். மோசே போகும்போது 10 கற்பனை கொண்டு கொடுத்தாரு ஆண்டவர். 10 ஆசீர்வாதம் உனக்கு நிரம்ப போகுதுங்க. 10 ஆசீர்வாதம் நிரம்ப போகுது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதே இல்லை. ராஜா பற்றி சொல்கிறார். உங்கள் கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி தான் மாறப்போகுதுங்க. எத்தனை நாள் சோர்ந்தத்தோடு இருப்பீங்க, எத்தனை நாள் வேகுலத்தோடு இருப்பீங்க, எத்தனை நாள் பாரத்தோடு சஞ்சலத்தோடு இருந்திருப்பீங்க. ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு, உனக்கு சரியான ஒருவரை நிற்க முடியாதுப்பா, அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க போதும்பா. நீ கேட்டது மட்டும் இல்லை, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையை கூட தரப்போகிறேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க.
மகிமை பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. காத்திருந்ததுக்காக கழுகைக்கு போல சிறகடித்து உயிரை பறப்பீர்கள். கர்த்தர் அப்படியே பார்த்த ஆசீர்வாதத்தை இந்த 10ஆம் மாதத்தில் உங்களை இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்கிற இந்த வீடியோவை பார்த்துக்கொள்கிற உங்கள் சகோதர சகோதரியை உங்கள் குடும்பத்தில் என்னென்ன தடை இருந்ததோ எதுவும் இன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ கேட்டதும் கொடுத்துருக்கிறாரு. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமை உனக்கு தந்தேன் என்று உனக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த 10ஆம் மாதத்தை ஆசீர்வாதத்தோடு நடத்தி கர்த்தர் உங்களை வழிநடத்தி பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.